Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. கண்ணான கண்ணை சீரியல்ல ஹீரோவா நடிச்ச ராகுல் ரவிக்கு இப்போ லுக் அவுட் வாரண்ட் அப்படின்றது தான் இப்போ போலீஸ் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்ணான கண்ணை சீரியல் மூலியமா தமிழ் சீரியல்ல அறிமுகமானவர் தான் ராகுல் ரவி. இவருடைய ஹேண்ட்ஸம் லுக்னால இவருக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது போக மலையாளத்துல பொன்னம்பலி அப்படின்ற இந்த சீரியல் மூலியமா தான் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து சாக்லேட், நந்தினி அண்ட் இப்போ கன்னட ஃபிலிம்ல ஒரு முக்கியமான ரோல்லையுமே அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரா. இந்த மாதிரி பல்வேறு சீரியல்ல இவர் ஹீரோவா தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான் ராகுல் ரவி. 2020ல லக்ஷ்மி நாயர் அப்படின்ற தன்னுடைய காதலிய மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய மேரேஜ் பார்க்கும்போது பல பேருமே இந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தத்தை நாங்க பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறமாவும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னும், அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா பக்கத்துல அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்களாம். அது எல்லாத்தையுமே இப்போ சோஷியல் மீடியால இருந்து ராகுல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ராகுல் ரவியுடைய மனைவியான லக்ஷ்மி தான் ராகுலுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் ராகுலும் அண்ட் அவங்களுடைய மனைவியான லக்ஷ்மியும் சென்னையில இருக்கிற ஒரு பிரைவேட் பிளாட்ல தான் அவங்க ரெண்டு பேருமே வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். ஆனா லக்ஷ்மிக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில போலீசாரோட உதவினாலையும் அண்ட் பிளாட்ல இருக்கிற அசோசியேஷனை கூட்டி ஒரு வாட்டி பிளாட்டுக்கு மும்முரமா வந்த போது அந்த பிளாட்டு கதவை திறந்து பார்த்த போது ராகுல் வேற ஒரு பொண்ணோட வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னும், அதுவும் அந்த பொண்ணை வந்து பெட்ரூம்ல இருந்து தான் அந்த பெண் பிடிபட்டாங்க அப்படின்னும், அதுக்கப்புறமா லக்ஷ்மி பாத்தீங்கன்னா ராகுலுக்கு எதிராகவும் நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த காரணத்தை நான் நிறைய தடவை ராகுல் கிட்ட சுட்டி காட்டியுமே அவர் வந்து என்ன பிசிக்கலி நிறைய தடவை தன்னை தாக்கிருக்காரு, அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி வந்து ராகுலுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அந்த சமயத்துல ராகுல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லக்ஷ்மிக்கு வந்து மென்டலி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னும், மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனாலதான் தான் வந்து லக்ஷ்மி கிட்ட இருந்து இப்ப தூரமா விலகி இருக்க அப்படின்னும் ராகுலோட தரப்புல இருந்து இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா கோர்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு எதிராக கன்வே பண்ண இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கல. சோ இந்த ஒரு காரணத்தினால ராகுலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ இப்போ ஹைகோர்ட்ல இருந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா போலீசார் அத்தனை பேருமே ராகுல இப்போ பயங்கரமா சென்னையில தேடிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா சென்னையில ராகுல் வந்து எங்க இருந்தோ தலைமறைவாகிருக்காரு அப்படின்னும், அவரை இன்னுமே எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு தெரியலையா, எங்க போயிருக்காரு அப்படின்னு தெரியலையா. இதனாலதான் போலீசார் நிறைய பேர் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ராகுல் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ கண்ணான கண்ணை சீரியல்ல நடிச்ச ராகுல் ரவி பிடிபடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீல்ல பார்த்த ஹீரோ யாருமே நிஜ லைஃப்ல எப்பவுமே இப்படிதான் வில்லனா இருப்பாங்களா அப்படின்னு தான் ரசிகர்கள் அத்தனை பேருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday.